வணக்கம் தமிழா. புது ஸ்மார்ட் ஃபோன்லாம் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறீங்கன்னா இந்த டிசைனை பார்த்த உடனே சொல்லிடுவீங்க இது வந்து iQOO ஸ்மார்ட் ஃபோன்னு. ஆமாம், இது வந்து iQOO 11. அவங்களோட எல்லா ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த டிசைன் வந்து கொண்டு வராங்க. BMW மோட்டோ ஸ்போர்ட் இன்ஸ்பயர்ட் டிசைன் இதை சொல்கிறாங்க. ஸோ BMW ரேசிங் ட்ராக் ஸ்ட்ரைப் டிசைனில் இது வந்து கொண்டு வராங்க. பின்பக்கம் வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. லெதர் இல்லை, ஒரிஜினல் லெதர் இல்லை, ஃபாக்ஸ் லெதர் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் இது வந்து பண்ணியிருக்காங்க. வெள்ளையும் ஜொல்லையுமா அப்படி இருக்குது. இந்த டிசைன் பிடிக்கல, இந்த கலர் பிடிக்கலன்னா உங்களுக்கு வந்து அல்ஃபான்னு இன்னொரு கலர் வேரியன்ட் கொண்டு வராங்க. அது வந்து கிளாஸில் பண்ணியிருக்காங்க, மேட் கிளாஸ் ஃபினிஷில் அது வருது. இந்தியாவிலேயே பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இதை சொல்லலாம். ஏன்னா வந்து Snapdragon 8 Gen 2 இது வந்து பவர் ஆகுது. இந்த சிப்செட்டில் வரக்கூடிய முதல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இது. இந்தியாவிலே முதல் முறையாக LPDDR5X RAM மற்றும் UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வராங்க. 2K 144Hz E6 AMOLED டிஸ்பிளே வந்து இதில் தராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் தராங்க. ஸோ இதான் வந்து iQOO 11ஓட ஹைலைட். இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் இதோட குயிக்கான ஒரு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அப்படி என்ன அப்கிரேட் வந்து இந்த 11 சீரீஸில் கொண்டு வந்திருக்காங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்போ வந்து iQOO 11 வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இது வருது. மோட்டோ ஸ்போர்ட், BMW மோட்டோ ஸ்போர்ட்னு போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் கிடைக்குது. ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் இந்த ஃபோனோட கலர் இதெல்லாம் பற்றி. ஸோ வந்து கையில் ஹோல்ட் பண்ணதுக்கு நல்லா இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு BMW மோட்டோ ஸ்போர்ட்னு அந்த பிரிண்ட் பண்ணி ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது பின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. யூசர் மேனுவல், 120 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் USB Type-C கேபிள் வந்து தந்திருக்காங்க. இதான் வந்து உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே கிடைக்கிற விஷயங்கள். இப்போது இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கையில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைனில் இதை பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது மற்றும் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. சைட்ஸ் வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து இதில் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து 2 சிம் போடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது மெமரியை. ஸோ மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இதில் கிடையாது. 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. இந்தியாவுக்கு தேவையான எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் இதில் இருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. சைட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கர்வ்டான ஒரு சைட்ஸ் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளெயினாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இதோட டிசைன் அம்சங்கள். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் தராங்க. அப்புறம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ப்ளோட்வேர் வந்து நிறையவே தந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரிங் தரும்போது இதோட விலை வந்து கண்டிப்பாக 55,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. விலை வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு தெரியாது, கீழே அப்டேட் பண்ணுறேன். பட் MOP ப்ரைஸ் வந்து 59,999 ஸ்டார்ட் ஆகுது. பட் லான்ச் ப்ரைஸ் வந்து இதோட கொஞ்சம் 2-3 குறைவாக இருக்கலாம். பட் வந்து அப்டேட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். பட் இந்த விலைக்கு வரும்போது ப்ளோட்வேர் அவங்க தருத்திருக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸ் ஆப் இருக்குது, இந்த மாதிரி சில ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க ட்ரிம் பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது. தேவையான எல்லா சென்சர்ஸும் இல்லை தந்திருக்காங்க. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான பஞ்சியான ஒரு கலர்ஸ் தரக்கூடிய நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல கிடைக்குது. 2K டிஸ்பிளே இது. செட்டிங்ஸில் போய் 2K வேண்டாம்னா நீங்கள் 1080p கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி வந்து அதிகமாக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1080p நீங்கள் வச்சுக்கலாம். 140Hz E6 AMOLED டிஸ்பிளே, கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்டிவ் லேயரோடி வருது. 300Hz டச் சாம்பிளிங் தராங்க. 10-bit கலர் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு கலர் ரிப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. HDR 10+ சப்போர்ட்டும் வந்து இதில் தந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு 144Hz இல்லாட்டி அடாப்டிவில் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் வந்திருக்காங்க. வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கலர் டெம்பரேச்சர்லாம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். ஸோ வந்து வேர்ல்ட்ஸ் புதிய ஃபாஸ்டஸ்ட் சிப்செட் வந்து இதில் வந்து தந்திருக்காக சொல்லியிருந்தேன். Snapdragon 8 Gen 2 சிப்செட் இது. நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்ன மாதிரி LPDDR5X RAM இருக்குது. UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நல்ல ரீடிங் ஸ்பீட்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது.
தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக 8 Gen 1 விட பெட்டரான ஒரு சிப்செட் இது. சிபியூனாலும் சரி, ஜிபியூனாலும் சரி, Adreno 740 ஜிபியூ தந்திருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப டாப் நாட்சில் இருக்குது. கேம்ஸ்லாம் வந்து சூப்பராக நீங்கள் விளையாடலாம். இதை விட பெட்டரான கேமிங் திறன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த பவர் ஹவுஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட்லாம் போட்டாச்சு, கிரிக்கெட் பால் எடுத்தாச்சு, பேட் எடுத்தாச்சு, ஆனால் விளையாட கிரவுண்ட் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே எக்யூப்டாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு தக்கன ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கேமிங் ஆப்ஸ்லாம் வந்து இல்லை. பட் ஒரு ஃப்யூச்சரில் வந்து 2-3 இயர்ஸாக இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஃப்யூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு தக்கன உள்ள லேட்டஸ்ட்டான இப்போதைய சிப்செட் தந்துருந்தனால ஒரு 2-3 இயர்ஸில் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அளவுக்கு நல்ல ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஒரு கவலையும் இல்லை. மல்டி டாஸ்கிங் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணும். ஏன்னா வந்து இது வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட், ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா? ஹீட்டிங் இஷ்யூ இது எதுவுமே வந்து எனக்கு இதில் தென்படலை கேம் விளையாடும்போது. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமரா தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, சாம்சங்கோட GN5 சென்சர் தந்திருக்காங்க. iQOO 9ல் உள்ள சேம் சென்சர் தான் வந்து உங்களுக்கு இதுலேயும் இருக்குது. 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 8Kல வந்து ஓவர் கில் அந்த வீடியோ எடுத்து நம்ம எங்கே போட்டு பார்க்குறதுக்கு. ஸோ 4Kல வந்து நல்ல வீடியோ எடுக்கலாம். ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஸ்லோமோ ஆப்ஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, சூப்பர் மோட்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்காங்க. லாங் ஸ்பெஷல் டூவல் வியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ வந்து டூவல் ஃப்ரண்ட் அண்ட் கேமரா எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமரா வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பாருங்கள். யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ். ஸோ ஃபோட்டோ பார்த்துட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080 30 FPSல எடுக்கக்கூடிய வீடியோ. இதில் வந்து நான் ஸ்டெபிலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படி ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபோர்கேயில் கூட நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ அதோட சாம்பிள் தான் நீங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8K கூட தந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8Kலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கில். இப்போ நான் வந்து 4Kயில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதோட சாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறது. $5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இது இருக்குது. சமீபத்தில் கூட நம்ம வந்து ரெட்மி நோட் 12 Pro ப்ளஸில் வந்து பேட்டரி சார்ஜிங் டைம் பார்த்துருந்தோம் இல்லையா? அதுவும் வந்து 120 watts தான். ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதுலேயும் தந்திருக்காங்க. என்னோட டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 24 minutesல ஃபுல் சார்ஜ் ஆகுது இந்த ஸ்மார்ட் ஃபோன். இதோட பேட்டரி சார்ஜிங் டைம் டெஸ்ட் வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் திறன் இதில் கிடைக்குது. நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து இதோட சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து Android 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. ஃபன் டச் ஓஎஸில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபன் டச் 13 இது வந்து 3 இயர்ஸுக்கான மேஜர் ஓஎஸ் அப்டேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து இதுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. விவோ ஃபோன்கள் யூஸ் பண்ணிக்கங்க, இல்லாட்டி iQOO இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிங்கன்னா அதில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இதில் வந்து அக்சஸ் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. iQOOவோட சர்வீஸ் என்னென்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. விவோவோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து இந்த iQOOக்கும் பொருந்தும்.
இல்லை தராத ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்னு சொல்லுது. வயர்லெஸ் சார்ஜிங் இதில் கிடையாது. அப்புறம் ஐபி ரேட்டிங் வந்து கிடையாது. ஸோ வந்து இந்த விலைக்கு நான் வாங்கும்போது கண்டிப்பாக இதை வந்து நான் எதிர்பார்ப்பேன். வயர்லெஸ் சார்ஜிங் இல்லாட்டி கூட கண்டிப்பாக எனக்கு வந்து ஐபி ரேட்டிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த விலைக்கு, அதாவது ஒரு 50,000க்கு மேலே போனால் கண்டிப்பாக ஐபி ரேட்டிங் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் அது வந்து இதில் ரெண்டுலேயும் மிஸ்ஸிங். பட் அதை தவிர்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். ஸோ நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கூட நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது, 2K டிஸ்பிளே, நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே இதில் தந்திருக்காங்க. ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா இருக்குது, டிசைன்லாம் வந்து நல்லா இருக்குது. கேமரா வந்து பரவாயில்லாமல் நல்ல ஒரு கேமரா தந்திருக்காங்க. ஓஎஸ் இருக்குது, ஸ்டெபிளைஸ்ட் வீடியோ எடுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், iQOO 9 கொண்டு வரும்போது அதில் வந்து கிம்பல் ஓஎஸ் தந்திருந்தாங்க. இதில் வந்து அந்த கிம்பல் ஓஎஸ் கிடையாது. அப்புறம் அந்த 9 ப்ரோலாம் வரும்போது கூட அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து அந்த கிம்பல் ஓஎஸ் கிடையாது. ஸோ இதான் வந்து iQOO 11. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.